இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சனி பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2027 வரை எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் விரிவாக பேசவிருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு ராசி பலன்களுக்கு மாறுபடுகிறது. ஏனென்றால் இப்போ உதாரணமாக குரு பகவான் எடுத்துக்கொண்டால் ஒரு ஆண்டு காலம் அவருடைய பயிற்சியானது இருக்கும். ராகு கேதுக்கு பொறுத்தளவில் எடுத்துக்கொண்டோமானால் 1.5 ஆண்டுகள் அவருடைய பயிற்சி இருக்கும். சனீஸ்வர பகவானை எடுத்துக்கொண்டோமானால் 2.5 ஆண்டுகள் அவருடைய பயிற்சி இருக்கும். அந்த அடிப்படையிலே இப்பொழுது கும்பராசியில் பயிற்சியாகி பலன்களை தந்து கொண்டிருக்கிற சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீனராசிக்கு பயிற்சியாகி அங்கே 2.5 ஆண்டுகள் தங்கியிருந்து ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை தருகிறார். ஒரு ராசிக்கு சில நன்மைகளையும் ஒவ்வொரு சில ராசிக்கு தீமைகளையும் தரக்கூடிய அளவிலே அவருடைய சுழற்சியானது இருக்கும் என்பதை அனைவரும் அறிந்தது. அந்த அடிப்படையில் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசிக்கு என்ன செய்ய போகிறார் என்று நாம் இங்கு விரிவாக பேசவிருக்கிறோம். கும்பராசியை பொறுத்தளவில் இப்பொழுது எவ்வாறு இருக்கும் என்பதை விட கடந்த ஆண்டுகளில் அவர் எவ்வாறு இருந்திருப்பார் என்பதை சற்று நாம் சொல்லியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கும்பராசிக்கு ஏற்கனவே சனீஸ்வர பகவான் ஜென்மத்தில் இருந்தார். அதாவது ஜென்மத்தில் இருந்தார் என்றால் தலையில் ஏறி அமர்ந்து கொண்டிருந்தார் என்பது பொருள். பெரும்பாலும் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஆட்கொள்ளா துயரத்திற்கு ஆளாக்கியிருப்பார். அதாவது மனநோயாளியாக்கியிருப்பார், அல்லது மருத்துவ செலவுகள் மூலம் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கும், பொருளாதார நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும், சொந்த மற்றும் உறவுகள் மத்தியிலே பிரிவுகள் ஏற்பட்டிருக்கும், மறக்க முடியாத கசப்பான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கும். ஏன் தான் இந்த வாழ்க்கை வாழ்கிறோமோ, இதற்கு பேசாமல் நம் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்ற அளவிற்கு கும்பராசி நேயர்களுக்கு வாழ்க்கை வெறுத்து போயிருக்கும். உதவிக்கு கூட வரலையே ஒருவரும் என்று இயங்கக்கூடிய அளவிற்கு அந்த நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கும். பெரும்பாலும் கும்பராசி சனியினுடைய ஆதிக்கம் பெற்ற வீடாக இருந்தாலும் நடப்பது 7.5 சனி என்பதனால் அதை யாராலும் தவிர்க்க முடியாதது. அதற்குரிய பலாபலன்களை எல்லா ராசிகளுக்கும் கொடுப்பதை போல் கும்பராசிக்கும் தந்திருப்பார் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏங்க, கஷ்டப்பட்டதையே கசப்பானதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, நல்ல ஒரு 2 வார்த்தை சொல்ல மாட்டீங்களா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. கண்டிப்பாக கும்பராசிக்கு சொல்ல வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கோச்சாரப்படி இருக்கிற அமைப்புகள் எவ்வாறு இருக்குது என்று நாம் பார்த்தோமானால், இப்பொழுது கும்பராசியிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு சென்று இருக்கிறார். தலைக்கு வந்தது தலப்பாகையோடு போச்சு என்று சொல்லுவார்களே, அதை போல உங்களுக்கு துன்பம் நகழ்ந்து கொண்டிருந்தது, உங்களை கொடுமையை வாட்டி கொண்டிருந்தது. பசி, பட்னி, வறுமை, கஷ்டம், பொருளாதார கஷ்டம், தொழில் நஷ்டம், படிப்பு பின்தங்கிய நிலைமை, இவ்வாறு பல சூழ்நிலைகளில் சிக்கி தவித்து கொண்டிருந்த நீங்கள் சற்று விடுதலை பெறும் காலம்தான் இப்பொழுது கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போகின்ற காலம். ஆனால் 7.5 சனியின் பிடியில் தான் நீங்கள் சிக்கியிருக்கிறீர்கள். உங்களில் உடலில் ஏறிய விஷம் தலையிலிருந்து பாதத்தை நோக்கி இறங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய சுமைகள் அகலும், உங்கள் கடன்கள் விலகும். படிப்பு பின்தங்கிய இருப்பவர்களுக்கு எப்படியும் எப்பாடுபட்டாவது அந்த படிப்பை முடிக்கின்ற அளவிலே உங்களுடைய இந்த 2.5 ஆண்டுகள் அமையும். மேலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் கடன்களை கொடுத்தாலும் முடிவினில் சுபத்தை கொடுப்பார் என்பதில் எந்த விதமான அச்சமும் தயக்கமும் தேவையில்லை. கும்பராசியை பொறுத்தளவில் நீங்கள் ஜென்மத்திற்கு சனியை கடந்து விட்டீர்கள். இப்பொழுது பாதச்சனியில் இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு சில தடைகளும் தடங்களும் ஏற்பட்டாலும், நல்லது நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டாலும், உங்களுக்கு தீய பலன்கள் குறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் ராசிகளுக்கு சகிப்புத்தன்மை இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். கும்பராசி நேயர்களை பொறுத்தளவில் முதலில் சகிப்புத்தன்மையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்படுத்தி கொண்டால் வருகிற நிகழ்வுகளை கண்டிப்பாக பொறுமையாக நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் உங்கள் சுமைகள் படிப்படியாக குறைந்து வாழ்வினில் பல வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல வழிவகை செய்து கொண்டிருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை மேலே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாகவே கும்பராசிக்கு சனீஸ்வர பகவானுடைய வீடு தான் இருந்தாலும், சனி ஆட்சி பெறக்கூடிய வீடு தான் இருந்தாலும், அவருடைய வீட்டில் இருந்தால் 7.5 சனி யாருடைய வீடாக இருந்தாலும் அவருக்கு நன்மைகள் என்பது இல்லாமல் போயிடும்.
தீமைகள் தான் அதிகரிக்கும். இப்பொழுது உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானால் என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறது என்று பார்த்தோமானால், இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த கல்வி இப்பொழுது தடை நீங்கி சற்று முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு ஆர்வமும் ஒரு அதிர்ச்சியூட்டும் வகையிலே ஒரு வளர்ச்சி இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தலாம். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் கடன்களையும் தந்து கொண்டிருந்த இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் இப்பொழுது மீனத்திற்கு செல்லும் பொழுது கடன்கள் படிப்படியாக குறைவதை நீங்கள் உணர முடியும். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டங்கள் குறையும். தொழிலில் லாபம் பெருகுவதற்கான அறிகுறிகள் தெரிய வரும். தொழில் வளர்ச்சி ஏற்படும். சில வேலைக்கு சென்று கொண்டிருப்பார்கள், வேலை இல்லாமல் இருந்திருப்பார்கள், வேலை இழப்பு ஏற்படும். இப்பொழுது வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்ணுக்கு தெரிய வரும். சில கம்பெனிகளில் சிலருக்கு வேலைகள் கிடைக்கக்கூடும். படிப்படியாக முன்னேற்றம் இல்லையே என்று வருந்தியவர்களுக்கு சற்று ப்ரமோஷன் ஏற்படக்கூடிய காலங்கள் ஏற்படும். ஊதிய உயர்வு ஏற்படும். வெளிநாட்டுக்கு போக முடியவில்லையே என்ற தடங்கலாக இருந்தவர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையக்கூடும். கல்யாணம் ஆகவில்லையே என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலத்திலே திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வீடு கட்ட முடியவில்லையே, வீடு வாங்க முடியவில்லையே என்றால் கடன் வாங்கியாவது நீங்கள் வீடு வாங்குவதற்கு இந்த 7.5 சனியின் பாத சனியில் உங்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் நீங்கள் உற்றார் உறவினர்களிடத்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும். வீண் பழிகளையும் உங்களால் பிறருக்கு நஷ்டத்தையும் தீராத பழி சொல்லையும் அவமானங்களையும் நீங்கள் ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் உங்களுடைய பேச்சை கவனத்துடன் கையாள வேண்டும். உங்களுடைய செயல்களை கவனத்துடன் நடவடிக்கைகளையும் கண்காணிக்க வேண்டும். நீங்கள் பிறருக்கு துன்பம் தரும் வகையிலே நடந்து கொண்டால் துன்பம் உங்களுக்கு இரட்டிப்பாகும். ஆகவே அமைதியையும் பொறுமையையும் காத்து சகிப்புத்தன்மையுடன் இந்த கும்பராசி நேயர்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தார்கள் என்றால் மிகப்பெரிய வெற்றியினை பெறுவதற்கு இந்த 2.5 காலம் உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினையை தரும். வருங்காலத்திலே நல்ல முன்னேற்றத்தையும் முடிவினில் மிகப்பெரிய லாபத்தினையும் பெறுவதற்கு இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய அமைப்பினை உருவாக்கப் போகிறார். ஆகவே கும்பராசியை பொறுத்தளவில் ஒரு ஜென்மத்தில் இருந்த சனீஸ்வர பகவான் விடுதலையாகி பாத சனியில் வருவதனால் 70% உங்களுடைய கஷ்டங்கள் குறைந்து விட்டது. இன்னும் 30% தான் பாக்கி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.